அவன் வந்தானா ஐயோ நீ எதிரி கூட்டமே பயந்து வேற அந்த இடி கூட சத்தம் போட பயப்படும். விஜய் இவனோட மக்களுக்காக எதையும் தாங்க தயாராகிட்டான். இதன வன்மையா கண்டிக்கிறான். நாட்டுல தண்ணி பிரச்சனை கேட்க ஆளே இல்ல. விலைவாசி ஏற்றத்தால மக்களோட கண்ணீருக்கு பதிலே இல்ல. சும்மா ரஜினி, நான் சுப்ரீம் கோர்ட்ல முறையிட போறேன். இந்த ஒரு மாசத்துல நடந்த குற்ற சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா பெரும்பாலான குற்றவாளிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து தொகுதியா போய் தொகுதி வாரியா போய் நலத்திட்ட உதவிகள்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சிக்காரங்க தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காங்க. எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்களேன் சார், நல்லா பண்ணுவான் சார். பண்ணலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. தம்பி, இது பில்டப் மூவி, நீங்க தான் மெயினா பில்டப் கொடுக்குற கேரக்டர், எல்லாம் சொல்றப்பான், நீங்க வந்து பில்டப் கொடுக்குறீங்க, அதான் சீனு. நீங்க பண்ணுங்க, நான் பாக்குறேன். அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. இப்ப சொன்னா ராஜ் ரொம்ப மூட் அவுட் ஆயிருவா மச்சான். இப்ப சொல்ல வேண்டாம். ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ். அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். நல்ல டைம் எடுத்து போட்டு சட்டைன்னு சொல்லு. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? என்னடா கடை வாங்கி காமெடி பண்றீங்க? வா வா உட்கார் வா, ரிலாக்ஸ் வா, உட்கார். ஏன்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்ட்டிய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். ஐயா, இந்த அங்கிள் அழுறாரு. கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாது. வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். உதயநிதி ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான், திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன், இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க வந்து அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் வந்து இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. இந்த நாள் உன் டைம்ல நோட் பண்ணி வச்சுக்கோ. எப்படி எங்களை ஏமாத்தி குடிக்க வச்சு சோமியாட்ட கெட்ட பேர் எடுத்து குடுத்தியோ அதே போல. ஹலோ, நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன். விளக்கண்ண எங்கடா இருக்கா? எல்லாத்துக்கும் முச்சமா நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள் 41 பேர் கரூர் சம்பவத்துல இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்றா. என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்லுடா. நம்ம மனசு விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. அதெல்லாம் வேற லெவலுங்க. டேய் மாமா, என்னடே
அவன் இன்னும் திருந்தல மாமா. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன? சரி விடுங்க. இந்த விஜய் இவனோட மக்களுக்காக எதையும் தாங்க தயாராகிட்டான். கண்டதை படிக்க துடிக்காமல், கற்றவர் போல் தினம் நடிக்காமல், கொண்டு உன் கடமையை அழிக்காமல், பண்பையும் அன்பையும் இழக்காமல். யாரா நீ? இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்டா. வேற அவனா இருந்தா வெடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு நீ. அவரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதுதான் இங்கேயும் அவர் கடைப்பிடிக்கிறாரு. சொல்லப்போனா சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து சபையே பார்க்காதது. விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங் எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னமோ பண்றாங்கப்பா. ஒளிபரப்பை ஏன் நிறுத்திட்டீங்க? அது மக்கள் பார்க்கறது நீங்க வாக்குறுதி கொடுத்தது தானே. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? டெக்னிக்கல் ஃபால்ட்டா இருக்கும். என்ன திடீர்னு அப்படி முதலமைச்சர் பேசி முடிச்சு சாரி நீங்க அந்த தீர்மானம் கொண்டு வந்த பின்னால் நிறுத்திட்டீங்க. அதான் டெக்னிக்கல் ஃபால்ட்டா இருக்கும்னா எல்லாம் வெளிவேசம், காசு பணம் வந்தா தேசம் சில மாசம், சிந்தினி அது எல்லாம் வீண்டாரோ, வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தாரோ. திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் வந்து 2 வயசு குழந்தைகளை வந்து ரேப்பட திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் சொல்லுங்க. எந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் நீங்க சொல்லக்கூடாது. பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பாக்கற. எங்கள் கால்படாத கிராமங்கள் கிடையாது. எங்கள் இயக்க தோழர்கள் எங்கேயோ பார்த்திருக்கேன். தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத வழக்கமாக அரசு பள்ளிகளில் தாவேகாவினர் நிகழ்த்தும் அத்துமீறல்களால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கல்வி நிலையங்களில் அரசியல் பேனர்களை வைப்பதும், வகுப்பறைகளில் தனது புகைப்படங்களை திணிப்பதும் போன்ற மட்டமான உத்திகளை தாவேகா நிர்வாகிகள் கையில் எடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா? இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாற்ற? டேய் நல்லா பாடுறா. செவத்துல கண்ண கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவத்துலயே மாற்ற. டேய் இங்க பாடுறா. இது யாரு? இவர் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிறேன். முதலமைச்சரின் புகைப்படம் கூட தலைமை ஆசிரியர் அறையில் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற மரபை முற்றிலும் சிதைத்து தாவேகா நிர்வாகிகள் அதை வகுப்பறைக்குள்ளும் கொண்டு செல்ல துடிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தல் லாபத்திற்காக பிஞ்சு உள்ளங்களை மூளைச்சலவை செய்ய துடிக்கும் இந்த இழிவான அரசியலை ஒவ்வொரு குடும்பமும் எதிர்க்க வேண்டும். எல்லாரும் விஜய் மாமா வாழ்க சொல்லுங்க. நான் பொண்ணா கொடுத்துருக்காரு, வார்த்தைக்கு வார்த்தைக்கு விஜய் மாமா விஜய் மாமான் இருக்க. உன் அரசியல் எல்லாம் வேற எங்கன்னா பண்ணு. இது ஸ்கூலு. காலேஜ் பசங்களுக்கு கர வெட்டிக்கா என்ன சம்பந்தம்? ஓகே, அங்கல் போட்ட மாட்டிக்கலாமாங்க. இந்த பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறது நம்ம உங்க அங்கிள், உங்க மாமா, எங்க அண்ணன், நம்ம சிஎம். சரியா? என்ன பண்ண வைக்கலாம்? வேணாம்டா, 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 வேணாம்டா. ஸ்கூல்ல கொண்டு போய் போட்டோ வைக்கிறது, ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட அவங்க நடிச்ச படம் என்னன்னு கேக்குறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன சொல்லுவீங்க? என்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க? இல்ல தம் அடிச்சாரு, தண்ணி அடிச்சாரு, இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? அதெல்லாம் அசிங்கம், அசிங்கம், அசிங்கம். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை உடைத்தெறிவோம்.
எந்த அருளால் எதுவும் எம்பசமாகும். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அரசு பள்ளிகள்ல நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கின்றது. முன் எப்போதும் இல்லாத வகையில அரசு பள்ளிகளுக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் போறாங்க. தப்பில்ல, போகணும், ஆய்வுகள்லாம் செய்யணும். ஆனா பள்ளி மாணவர்கள் மத்தியில மோசமான கருத்துக்களை கொண்ட பாடல்களை எல்லாம் ஒளிபரப்பி எல்லாரும் டான்ஸ் ஆட சொல்றாங்க. முதலமைச்சரோட போட்டோ மாற்றுறதோ பாடல் போடுறதோ இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க என்ன பாட்டை மாணவர்கள் மத்தியில போடுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. சினிமா படத்துல நடனம் ஆடுறது வந்து வைரலா இருக்கு. எப்படி சார் இருப்பாங்க? அடுத்து நீங்க படம் எடுத்தா நடிப்பார். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கமும் அளிக்கிற மாதிரியான கருத்தான பாடல்களை போட்டா பரவாயில்ல. ஆனா சினிமா படங்கள்ல வர குத்து பாடல்கள், தவறான அர்த்தம் கொண்ட பாடல்கள் எல்லாம் குழந்தைகள் மத்தியில ஒளிபரப்பி அதை ஏற்கவே முடியாது. எனவே முதலமைச்சர் தலையிட்டு உடனே இதை நிறுத்தணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. Who is the father of our nation? குழந்தைகள் கல்வி கற்கும் கல்வி நிலையங்களில் கேவலமான முறையில் அரசியல் செய்யும் டிவிகே நிர்வாகிகளே, இது யாரும் தெரியுதா? விஜய் மாமா. என்ன ஏண்டா அரசு கட்டணம் இல்ல கழிப்பிடத்துல போய் உங்க மாமா போட்டாவை போய் மாட்டுங்கடா. ஒவ்வொரு ரூமா போய் மாட்டுங்க. அங்க சில பேருக்கு வரவே இல்லையா, உங்க விஜய் மாமா போட்டாவை பார்த்த பிறகு வருதான்னு பார்ப்போம். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்றே உயிர்ந்தது கீழே. இருக்கிறதுலயே மோசமான ஒரு அமைச்சர் இங்க இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் லிஸ்ட் பண்ண முடியும். அதுல முதலாவது இடத்துல இப்ப இருக்கிறது யார் அப்படின்னா கீர்த்தனா தான். கேள்வி கேட்கறத என்னால ஏத்துக்க முடியல. அந்த ரீலே போதுமேங்க, அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. போயிருக்குங்க. ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணும்போது ஆதாரம் இல்லாத இருக்கவங்கள நீங்க நம்புறீங்க, ஆதாரத்தோட இருக்கிறவங்கள நீங்க நம்ப மாட்டீங்க. என்ன ப்ரூஃப் இருக்குன்னா அவங்ககிட்ட நீங்க ப்ரூஃப் கேட்க மாட்டீங்க. இருங்க, 25 கவர்மெண்ட் இல்ல அவங்க அந்த ரீலே போதுமேங்க. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது guys. சொன்னா புரிஞ்சுங்க. இப்ப கூட நான் என்ன பேசினேன், யார அகேன்ஸ்டா பேசினேன், என்னெல்லாம் சொல்ல வந்தேன்னு கூட தெரியாம நான் இவ்வளவு ஓப்பனா தான் சொல்லியிருக்கேன். இது கூட தெரிஞ்சுக்காம 200 UPன்னு தான் போடுவானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு மூளை இருக்கு. அவ்வளவுதான். யோசிங்கடான்னு கூட எனக்கு சொல்ல தோணல. ஏன்னா இவங்களுக்கு யோசிக்கிற திறன் கூட இல்லை. எவ்வளவு டிசப்பாயிண்டடா இருக்கு எனக்கு. அப்ப எவ்வளவு முட்டாளவன் அவனை எந்த விதத்திலையும் மன்னிக்க முடியாதுல்ல. எடுத்து தனது கணவரின் வயிற்றில் சதக்கிற சரமாரியாக குத்தியிருக்கிறார். ஐயோ அம்மா குத்தி விட்டாரா என்ற அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து அவரின் வயிற்றில் சதக்கிற சரமாரியாக குத்தியிருக்கிறார். ஐயோ அம்மா குத்தி விட்டாரா என்ற அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து, என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தான அது இப்படி பேசிட்டு போறான்?